காந்தாரா பிலிம் பார்க்க போயிட்டு இருக்கிறோம். இருக்கட்டும், டிக்கெட்டே கிடைக்கலைங்க. டிக்கெட் இன்னைக்கு 250 ரூபா டிக்கெட் போட்டு நீங்க போய் எடுக்கிறோம் நாங்க பாக்குறதுக்கு. நேற்று போயிட்டு வேஸ்டா போச்சு. சரி அதெல்லாம் விடுவோம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். என்னன்னா, நம்ம கூட பழகிறவங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம கூட ஒண்ணு மண்ணா இருந்தவங்க, அவங்கள நம்ம அவுட்ல எங்கயாவது பார்த்தோம்னா யாரோ மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அது என்ன பழக்கம்? அதாவது இங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கோ ஒரு விசேஷத்துக்கோ எங்கேயாவது போயிருந்தோம்னா அந்த மெம்பர்ஸ் வந்திருந்தாங்கன்னா, அந்த மெம்பர்ஸ்ல பொதுவாவே வந்திருந்தாங்கன்னா யாரோ மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கதானே செய்யறாங்க. எப்பப்பா ஏன் அப்படி பண்றாங்க? எதனால இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க? அது பொறாமையெல்லாம் கிடையாது. ஏன் பேசணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஏன் போயிட்டு நம்பரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு ஓட்ட வாயாச்சு. எங்க போனாலும் அவங்களே கம்முன்னு இருந்தாலும் நம்மளா போய் வாலண்டரியா பேசிக்கிட்டு இதுலதான் எங்க பாப்பா எல்லாம் சொல்லுவாங்க, ஏமா கம்முனே இருக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க ஏன் பேசுறீங்க, அவங்களே பேச மாட்டேங்கிறாங்களே, வாலண்டரியா ஏன் பேசுறீங்கன்னு வேற கேக்குறாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு இடத்துல 2 இடத்துலன்னா பரவாயில்ல, எங்க பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கிறாங்க. மேக்சிமம் எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு நம்மளால ஏதாவது காரியம் ஆகணும்னா பேசுறாங்க. நம்மளால காரியம் ஆகலைன்னா வெளியில அப்படி ரோட்ல நின்னு பஸ் ஏற இடத்துல நின்னு நம்ம எங்கனாலும் போய் பார்த்தா கூட பேசுறது கிடையாது. அப்படிதான் மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜென்மங்களோ தெரியலப்பா சாமி. நமக்கு அப்படி வரமாட்டேங்குது. என்ன ட்ரை பண்றேன், இனிமே நானும் அதே மாதிரி இருக்கேன். சரியா பாப்பா?